ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கிறீங்களா? வாங்க, இது எங்கள் வீட்டில் இருக்கிற ஜிஞ்சர். ஜிஞ்சர் என்ற ஒரு நாய்க்குட்டி. பாமா ஜிஞ்சர், இந்த பாருங்க. இது சுற்றிக்கிட்டே இருக்கும் வீட்டில். வா வா வாங்க, கிச்சனுக்கு போகலாம். கிச்சனுக்கு போயிட்டு பாருங்கள். கிச்சனில் 2 டிப்ஸ் சொல்லியிருக்கிறது. 3ஆவது டிப்ஸை சொல்கிறேன். இது பாருங்கள். இது ஒரு பிளாஸ்டிக் டப்பா. இந்த மாதிரி டப்பா நல்லா ஓட்டை போட்டு வச்சிங்கனாக்கா, இந்த சாப்பாடு இதெல்லாம் தக்காளி வெங்காயமெல்லாம் நம்ம கழுவும் போது இதில் தூக்கி கொட்டி வச்சுக்கலாம். இப்படி தண்ணியெல்லாம் இதில் ஊற்றி வச்சுக்கலாம். இதுக்கு ஊற்றிட்டாக்கா இதில் இருக்கிற சாதம் தெரியுதுங்களா? சாதம் இந்த பாருங்க. இதில் சாதம் இருக்குது. எல்லாம் இருப்பாரு நின்றுடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நின்று போகுது. ஆனால் இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கணும். இதை எங்கேயும் கட்டி வைக்க முடியாது. ஏன்னா நம்ம இங்கே தான் வச்சுக்க முடியும். இடம் இல்லாதவங்க அங்கெல்லாம் வைக்க முடியாது. அதனால இது ஒரு டிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா அந்த பயன்பட்டால் பண்ணிக்கிறது. இன்னொன்று என்னன்னாக்கா, இப்போ இந்த ஹோட்டலில் வாங்கும்போது பீஸா வாங்கும்போது சில்லி ஃப்ளெக்ஸிக்கு பாட்டில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாட்டில் நம்ம தான் கொஞ்சம் காசு போட்டு வாங்கினோன்னாக்கா இது கொடுப்பாங்க கூட. இது இந்த மாதிரி 2 இருக்குது என்கிட்ட. இது ஒன்று பாருங்கள். இந்த மாவு சப்பாத்தி போடும்போது மாவு போட்டுக்கிறதுக்கு இது பாருங்கள். இது பாருங்கள், மாவு கொட்டுக்கலாம். சரிங்களா? இப்படி போட்டுன்னா மாவு சப்பாத்தி மேலே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். சும்மா அடிக்கடிக்கு இந்த மாவு இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம சப்பாத்தி பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. மாவு முட்டை மேலே சப்பாத்தி மாவு இப்படி இருந்த போது நம்ம என்ன செய்யலாம், அந்த மாவு மேலே இப்படி நம்ம வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்படி மாவு கொட்டிக்கலாம். இது நல்லா இருக்குது. இந்த மாதிரி இது இன்னொன்று என்ன செய்யுதுனாக்கா, இது பாருங்க. இது உப்புத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். இது உப்புத்தூள்னாக்கா இது இது பாருங்கள். இதில் உப்புத்தூள் போட்டு வச்சுக்கிறேன். இது நம்ம சாப்பாடு டைமில் பாருங்கள். இப்படி எடுக்க கூட கையில் ஒரு விரலில் நம்ம இப்படி எடுத்துடலாம். ஸ்பூனை போட்டு எடுக்கணுன்னா சாப்பிட்ற நேரத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது. கையில் சாப்பாடு இருக்கிறதுனால இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு கையில் நம்ம இப்படி ஒரு விரலில் கூட தள்ளிடலாம். அப்படி தள்ளிட்டோம்னா வந்துடும். உப்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதில் போட்டுக்கலாம். இல்லை உப்பு யூஸ் பண்ணுறது, தூள் யூஸ் பண்ணுறது. இதில் மாவு நான் இப்போ காட்டின பாருங்கள். சப்பாத்தி மேலே இப்படி ஏகப்பட்ட மாவை நம்ம பக்கத்தில் வச்சுக்கின்னு இப்படி எடுத்து போட்டுக்கணும் உட்காரணும். அதுக்கு பதிலாக இது நம்ம போட்டவுடனே தூவிக்கலாம். அது நல்லா இருக்குது. இந்த மாதிரி பாட்டில் உங்கள்கிட்ட இல்லைனாக்கா என்ன செய்யுங்க, பிளாஸ்டிக் சின்ன சின்ன பாட்டில்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெறும் பிளாஸ்டிக் பாட்டில் அது இந்த மூடிக்கு ஒரு 4-5 ஓட்டை போட்டு விடுங்க. மாவுக்கு போடுறது கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் மாவு வரத்துக்கு. இது உப்புத்தூள் பரவாயில்ல. உப்புத்தூள் சின்னதாக போட்டுக்கலாம், கொஞ்சமாக வரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியில் ஓட்டை போட்டு விடுவோம். அது மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இந்த கவுண்டர் டாப் மேலே க்ளீனாக இருக்கும். அது பாருங்கள், மாவு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு சப்பாத்தி போடுவோம். அதனால் இது எடுத்து இப்படி போட்டுக்கிட்டு சப்பாத்தி பண்ணணும். அதனால் இது நமக்கு தேவையானது போட்டு எடுத்துக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்னன்னாக்கா, நான் 4 டிப்ஸ் ஆச்சு. இந்த டிப்ஸ் பாருங்கள். இன்னொன்று, பாத்திரம் விளக்கும் போது கவுண்டர் டாப் மேலே இப்போ நம்ம ஒரு 4 பாத்திரம் தான் அன்றைக்கி வெளுக்கி வச்ச உடனே என்ன ஆகுது, தண்ணி அப்படியே உடஞ்சி கீழே உழுந்துடுது. கீழெல்லாம் தண்ணி உழுந்துடுது. இப்படியே இதெல்லாம் தண்ணியெல்லாம் உழுந்துடுது. கீழே பாருங்கள், கீழெல்லாம் இதெல்லாம் வாட்டர் ஆகிடுது. அதனால் என்ன செய்யணும், இது மேலே இந்த மாதிரி ஒரு பழைய லெக்கிங் இருந்தாக்கா அதை கட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா உரிகிறது. இது தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு பழைய லெக்கிங் இப்போ போட்டுட்டோம்னாக்கா இன்னொன்று கூட இருக்குது. இந்த சைடில் போட்டேன்னாக்கா பாத்திரங்கள்லாம் கழுவி வைக்க இது என்ன ஆகுது, இதெல்லாம் இப்படி வைக்கணும் போது இந்த தண்ணியெல்லாம் இறுவி இதில் வந்துடுது. கீழே வடியாது. வடைஞ்சி கவுண்டர் டாப்லேருந்து கீழே உழுவாது. இப்படி உழுவாமல் இருக்கும் இந்த மாதிரி. அதனால் நம்ம ஏதோ ஒரு 4 பாத்திரம் வெளுக்கிறோன்னா இப்படி வச்சுக்கலாம். இப்படி வெளுக்கி
தண்ணி மட்டும் சடன்னு வந்து உழுவாமல் இருக்கும். கீழே தர நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி பழைய லெக்கிங் போடும், பேப்பர் போட்டால் ஒட்டிக்கும். அதனால் பழைய லெக்கிங் போட்டுட்டு அப்புறம் ஈரம்லாம் ஆனப்புறம் வேலை ஆனப்புறம் இதை எடுத்து காய போட்டுக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 5 டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். இன்னமும் சொல்லுவேன், பாருங்கள். இன்னும் 1-2 டிப்ஸ் சொல்லுவேன். இது வரைக்கும் பார்த்துக்கின்னு இருங்க. இது இன்னும் டிப்ஸ் இருக்குது சொல்கிறேன்.